இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கதைய கேளு தைகுளமே ஐயா கேட்டா தான் தங்காதையா உங்க மனமே ஓடுகிற தண்ணியில உரைச்சி விட்டேன் சந்தன சேர்ந்துச்சோ சேரலைய செவத்த முச்சான் கைகளில ஓட ஒண்ணு நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணியில சேர்ந்துச்சோ சேரலைய முதலமைச்சர் கைகளில. இது வந்து சிவதாபுரம் மலங்காட்டுற தெருங்க. இது வந்து நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி சூழ்ந்து இருக்கிறதுனால எங்களால் ஒரு அத்தியாவசிய சேவைக்கு ஒரு கடைக்கு கூட போக முடியல. நேற்று நைட்லேருந்து இது வரைக்கும் சாப்பிடல கொள்ளல, அவ்வளோ தண்ணி வீட்டில் பூந்து கிடக்குது. ஒருத்தர் கூட இது வரைக்கும் வந்து எட்டி பார்க்க கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பு தண்ணி போகிறப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே தான் இருக்கோம். இது வரைக்கும் யாராவது வந்து பார்த்துருப்பாங்களா பாருங்க. எவ்வளோ வீட்டிலலாம் அவ்வளோ தண்ணி நிறைஞ்சு கிடக்குது. வெளியில் கூட எங்களால் வர முடியல. ஒரு தண்ணி குடிக்க கூட எங்களால் அங்கே முடியல. ஃபுல்லாக மழை தண்ணி சூழ்ந்துருச்சு. அவ்வளோ சேர் உள்ள சகதி. எல்லா பொருளுமே வாஷிங் மிஷின், ஏசி, பீரோ, கட்டில் எல்லாமே டோட்டலாக வந்து ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. இதனால வந்து நீங்க கவர்மெண்ட் தெரிவிக்கணும். இவ்வளோ அரசியல் இருக்காங்க, ஒருத்தர் கூட எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டிவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு டைம் எலெக்ஷன் அப்போ மட்டும்தான் வராங்க. மற்றபடி எந்த ஒரு ஸ்டெப்புமே யாருமே இது வரைக்கும் எடுக்க கிடையாது. எவ்வளோ தண்ணி சூழ்ந்துருக்குன்னு மட்டும் பாருங்க நீங்களே. ஏன்னா யாருமே வரலங்க. இங்க பாருங்க, எங்க ஊர்ல இருந்து எங்க பசங்க, எங்க சொந்தக்காரங்க மட்டும்தான் எங்களுக்கு வந்து காலையில கடையில வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இவ்வளவு தவிச்சிட்டு இருக்கிறேன்னு இது வரைக்கும் ஒருத்தர் இவ்வளவு தண்ணியில நாங்க நிக்கிறோம். ஒருத்தராவது வந்து எட்டி பார்க்கணுமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். எலெக்ஷன் அப்ப மட்டும்தான் வராங்க. மற்றபடி யாராவது வந்து பார்த்துருக்காங்களா? ஒருத்தருமே கிடையாது. எங்க ரிலேஷன் மட்டும்தான் காலையில எங்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க. வேற யாருமே எங்களுக்கு எதுவுமே இது வரைக்கும் எதுவுமே பண்ண கிடையாதுங்க சார். எங்க ஊர் மக்களுக்கோசரம், முதலமைச்சருக்கோசரம் நாங்களாம் விடிய கண் மூடி தூங்கல. பெட்டு, பீரா எல்லாமே நனைஞ்சு போச்சு. பிள்ளைங்க குட்டிங்க எல்லாமே கட்டிங்க இன்னும் பறக்கணும். நேற்றுல இருந்து நாங்கள் குளிக்க கூட இல்லை. போய் துணி எடுக்க முடியல. எல்லாமே நனைஞ்சு போச்சு. மழை வரும்போது பூரா இதே பிரச்சனை தாங்கண்ணே. இந்த இல்ல எங்க ஊர் பசங்க மட்டும் எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பால் கடையில் இல்லை, கரண்ட் இல்லை. இதுக்கெல்லாம் நாங்கெல்லாம் பாதிக்கிறோம். பிள்ளைங்க குட்டிங்கெல்லாம் பசியோட ரொம்ப வேதனைப்படுதுங்க. இதுக்கு ஏதோ ஒன்று எங்களுக்கு நன்றியா சொல்லி தெரிவிக்கிறோம். எங்களுக்கு ஏதோ ஒன்று விடுமுறை செஞ்சு கொடுங்க. பால் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, சோறு இல்லை, தண்ணி இல்லை, எல்லாம் சிரமத்தில் இருக்குது. எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு. எல்லா பகுதியிலும் 1/4 லிட்டரு 35 ரூபாங்கிறாங்க, 1/2 லிட்டரு 70 ரூபாங்கிறாங்க. எல்லாம் இந்த பக்கமே தான் இருக்குது. காலையில் 1 லிட்டரு 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். தக்காளி 100 ரூபா, கத்திரிக்காய் 100 ரூபா, வெண்டைக்காய் 100 ரூபாங்கிறாங்க, 1/4 கிலோ 100 ரூபாங்கிறாங்க. நாங்கள் எப்படி குலைக்கிற வழி? வீட்டுல எல்லாம் தண்ணி புதிச்சு பிள்ளைங்க நைட் இருந்து சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. பிள்ளைங்க எல்லாம் தண்ணி நைட் இருந்து சாப்பாடு இல்ல. மழையான மழை, வெளியே வர முடியல. எப்படி சாப்பிடுறதுங்க? எங்க வீடெல்லாம் தண்ணி நிக்குது. உள்ளார வர முடியல, வெளியில வர முடியல. பாரு அப்படி இருக்குதுங்க. இப்படி இருந்தா எப்படிங்க நாங்களாம் பிள்ளைங்களை வச்சுட்டு குழந்தைங்களை வச்சுட்டு காப்பாத்துறது? சொல்லுங்க. துணிமணி கிணிமே எல்லாம் அடிச்சுட்டு போயிரு தண்ணியில. என்ன பண்ண முடியும்? பசங்களாம் பாரு வெளியே நின்றுட்டு இருக்க நைட்டே இருந்து. கடையும் இங்க அங்கேயுமே இல்ல. ஜங்ஷன் போனதான் கடை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.